இப்படி ஆயிப்போச்சு. மாணிக்கத்துக்கு ஃபிகர் செட் பண்ணி கொடுத்தாதான் அவன் அங்கே போக விடாம தடுக்க முடியும். ஏற்கனவே பொதுமக்கள்லாம் நம்மளை செல்லாம மாமன் தான் கூப்பிடுறாங்க. அதாவே ஆக்கிடுவாங்க போல இருக்கேன். இங்க மெஸ்ல எவனோ ஒரு புரோக்கர் சுகுமார்னு வருவானாமே, எப்படி இருப்பான்னு தெரியலையே. சார் என்னப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒன்னு ஆடாம ஒரே இடத்துல நிப்பாட்டுறமா? அது இல்ல சார், நான் ஒரு கட்சியில சேரணும். எந்த கட்சின்னு சொல்லுங்க சார். இவ்வளவுதானே? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சொல்லு சார். திக திக திமுக திமுக அதிமுக மதிமுக பாமக முமுக பாபிக ஜாக பாஜக ஈக வாக கோக பகுஜன் சமாஜ்வாடி. அட பாவி, காவாசி கட்சி பேர் தான் சொன்னேன், அதுக்கே சுருண்டானே. ஃபுல்லா சொன்னா தேசம் என்னத்துக்கடா ஆகும்? எங்கடா அந்த சுகுமார்? என்ன சுகுமார், காலங்காத்தால இவ்வளவு டயர்டா இருக்கிற? ராத்திரி பூரா மாங்குன்னு சேல்ஸ். நீங்க வேற ரோட்ல சைக்கிள்ல போற வரவெல்லாம் செல்போன் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு செல்போன் வைக்கிறதுக்குள்ள நாக்கு வெளியே தள்ளுது. நாக்கு வெளியே தள்ளுது. முதல்ல நாக்கு மேட்டரை கவனி. போய் கொட்டிக்க. ஓமனே, என்ற பொண்ணோமனே. ஓமனையாவது கோமனையாவது உனக்கு என்ன வேணும்? ஒரு சாயா வேண்டி வண்ணு. கப்பலையா கிளாஸ்லயா? அக்கவுண்ட்ல. அல்ப. அதனால தான் ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கான். ஆமா, ஆண்டவன் இந்த நிலைமையில வச்சிருக்கான். உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுத்து லோபி மேனேஜர் ஆக்கி வச்சிருக்கான். போயா ஓமனே, வராத நான் வரேன். இந்த கேப்ல எடுப்போம். எவனோ ஓபன் பண்ணிருக்கான் பிஸ்கட் டப்பாவை. போன ஓணத்துக்கு முன்னால வாங்கி வச்சது. புட்டு போட்டுக்கிட்டா புட்டிங்கும். ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து அதுக்கு வச்சிட்டான் ஆப்பு. இந்த சுகுமார் எங்க இருக்கான் எவன் தெரியலையே. சார், நான் தான் சுகுமார். சுகுமார் ஒரு செல்போன் வாங்குறதுக்கு இந்த ரேஞ்சில் பில்டப் பண்றானே. ஒரு பொம்பளை புரோக்கர் இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறானே. சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாடல் வேணும். எல்லா மாடல் இருக்கு சார். இருக்கு. ரேட்டு விவகாரம்லாம் எனக்கு தெரியாது சார். பகல்ல ஒரு ரேட்டு, ஈவினிங்ல ஒரு ரேட்டு, நைட் 10 மணிக்கு மேல டெட் சீப் சார். சிச்சி, டெட் சீப்லாம் வேணாயா, அப்புறம் வியாதி வந்துற போகுது. வைரஸ் தானே ஃபீல் பண்றீங்க? ஆமா. ஒரு கவர் போட்டுக்குங்க, சரியா போயிடும். அங்க சொல்லிடுறேன் சார். கேமராவோட ஒரு மாடல் இருக்கு சார். கேமராவோடயா? ஆமா. மாடல் மட்டும் வந்தா போதியா, கேமராலாம் எதுக்கு சார்? நீங்களே உங்களை போட்டோ எடுத்துக்கலாம். அறிவு காயா உனக்கு? வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? அப்புறம் அவ்வளவுதான், போலீஸ் பத்திரிகை இன்டர்நெட் நார் அடிச்சிருவாங்கய்யா. சார், ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கு சார். ரோமிங்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சார். அவனுக்கு ஷெட் இருக்கியா அங்கேயே? குரூப் ஃபெசிலிட்டி இருக்கு சார். குரூப்னா நீங்க உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம் சார். என்னைய பேச்சு பேசுற? நான் அந்த மாதிரி டைப் இல்லையா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒண்ணே அனுப்புவோம். என்ன மாடல் வேணும் சார்? அது நீயே சொல்ல. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா? அப்ளிகேஷன் ஃபார்மா? ஆமா. உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குல்ல? அட்ரஸ் ப்ரூஃபா? சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ரூல்ஸ் போட்டுருக்கா? என்னையா சொல்ற? ஏயா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டு போறான்னு வந்தா இவ்வளவு ரூல்ஸ் பேசுறீங்களா? டான்ஸ் ஆடுற பொண்ணா? ஆமா. செல்போன் வாங்க வரலையா? டேய், நீ செல்போன் விக்கிற பார்ட்டியா? ஆமா. அட கன்றாவியே, கார்ப்பரேஷன் கக்கூஸ்க்கு வெளியில டோக்கன் போடுறவரை தவிர மத்த எல்லாருக்கும் இப்ப இது சைடு பிசினஸா? நானும் கட்டண கக்கூஸ் நடத்திட்டு இருக்கேன். பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட செல்போன் வாங்குங்க, என் கக்கூஸ்ல ஒரு வருஷம் யூரின் ஃப்ரீயா போய்க்கலாம். அடடா, என்ன ஆஃபர் கொடுக்குறீங்கடா? ஏன் உங்ககிட்ட 2 செல்போன் வாங்கினா 5 வருஷத்துக்கு அக்கா ஃப்ரீயா போலாமாடா? அசிங்கமா பேசக்கூடாது. ஏன்? பிஹேவ் யுவர்செல்ஃப். சரி, இவன்லாம் பயமுறுத்துறான். இந்த புரோக்கர் சுகுமார் எங்கன்னு தெரியல. சுகுமார், சாரி, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா லேட் பண்ண, கன்ஃபியூஷன் ஆகி போச்சுடா. சார், இத பாருங்க. என்னடா நீ செல்போன் உருவுற? இல்ல சார், முக்கியமான ஃபிகருங்க போட்டோ இதுல தான் இருக்கு. இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இது ரெண்டுமே சூப்பர். ஓகே சார். பழம் வேணுமே, சுடாத பழமும் வேணுமே. தொட்ட பழம் வேணுமே, தொடாத பழமும் வேணுமே. பறிக்கிற பறிப்புல பழம் இளங்காயம் பட்டிடுமே. நான் முறுக்கிற முறுக்குல அழகெல்லாம் சேதம் பட்டிடுமே. நான் கண்ணால பார்த்தாலே வேகம் வந்துடுமே. நான் கண்ணால பார்த்தாலே வேகம் வந்துடுமே. நான் ஒட்டப்பல்ல கெட்டுக்கிற சொல்லுக்குள்ள பூமி நின்னுடுமே. நான் ஒட்டப்பல்ல கெட்டுக்கிற சொல்லுக்குள்ள பூமி நின்னுடுமே.
வேணுமா சுடாத பழமும் வேணுமா தொட்ட பழம் வேணுமா தொடாத பழம் வேணுமா காதல் 2 கிலோ கண்ணி வெடி போல நீ கட்டி தருவாயா சின்ன இடை மேல நீ செஞ்சு தருவாயா 10 கிலோ மொட்டை இதழால நான் தொட்டு தருவேனே கத்து கறியாக நான் ஒட்டக்கிடுவேனே ஐயோ ஐயோ நீ சொல்லாம கொல்லாம பூட்ட மாமா நீ தள்ளம கிள்ளம சுடேத்த நான் தவிக்கிற தவிப்புள்ள அழகெல்லாம் கைய தட்டுதடி நீ அணைக்கிற அணைப்புள்ள கரண்ட் பில்லு மிச்சமாகுதடி நீ அணைக்கிற அணைப்புள்ள கரண்ட் பில்லு மிச்சமாகுதடி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ஐயோ மாமன் கைய வச்சா மாமன் கைய வச்சா மறி கொழுந்து வாசம் ஊமார புல வீசம் அடி உன் மேலதான் பாசம் இந்த ஊரே அத வேசம் தோள கட்டிக்கவ மல்லிகைப்பூ போல நீ மல்ல கட்டங்கால கட்டு கட்டங்காம நான் கட்டிடுவே சேல கிட்டவா நீ மூடாத பாகத்தில் காத்தாட அடவா ஓட்டவா நான் வாயற தேனுண்டு கூத்தாட நீ சட்டக்குன்னு விரிக்கிற வல்லையில மாட்டிக்கிட்டேனே அடி பாக்குற பார்வையில் 10 புள்ள டெய்லி பெத்துப்படி நான் பாக்குற பார்வையில் 10 புள்ள டெய்லி பெத்துப்படி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா தொட்ட பழம் வேணுமா தொடாத பழம் வேணுமா சிரிக்கிற சிரிப்புல பழமெல்லாம் கீழே கொட்டிடுமே நான் அணைக்கிற அணைப்புல இரவெல்லாம் தேக்கா சுட்டிடுமே சுட்ட பழம் வேணுமே சொடாத பழமும் வேணுமே தொட்ட பழம் வேணுமே தொடாத பழமும் வேணுமே பறிக்கிற பறிப்பில்ல பழமெல்லாம் காயாம் பட்டிடுமே நான் முறுக்குல அழகெல்லாம் சேதாம் பட்டிடுமே நான் கண்ணால பார்த்தாலே வேகம் வந்துடுமே நான் கண்ணால பார்த்தாலே வேகம் வந்துடுமே நான் ஒட்டப்பல்ல கெட்டுக்கிற சொல்லுக்குள்ள பூமி நின்னுடுமே நான் ஒட்டப்பல்ல கெட்டுக்கிற சொல்லுக்குள்ள பூமி நின்னுடுமே சுட்ட பழமும் சுடாத பழமும் செய்யாதத ஒத்த வாழைப்பழம் செஞ்சிருச்சு. சக்சஸ். என்னாச்சு திவ்யா? ஏன் இப்படி நடந்துக்கிற? யாருக்கு பயப்படுற? ஒரு டீனேஜ் பொண்ணு கடப்பாறை பார்த்து பயப்படலாமா? துப்பாக்கி காட்டி என்ன பண்ணிப்ப? பொண்ணு கடப்பாறை பார்த்து பயப்படுறது நியாயம். ஆம்பளை சிங்க நீ பயப்படலாமா? அப்ப வா ஃபைட். பா 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 Stop! Pa, pa, pa. வேண்டாம் வேண்டாம்
நானே ஒரு பகடு எனக்கே காட்டிய தகடு ரிப்பீட் தகடு ஒண்ணும் பண்ணாதீங்க. பாரு திவ்யா உன் முன்னாடியே என் சட்டையை பிடிக்கிறேன் நீ கவலைப்படாத திவ்யா இதோ இப்ப நான் அவனை கொண்டுறேன் அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியல என் கூட தானே இருக்கணும் எங்கேயும் போக முடியல நீ காதல் கொண்டேன் படம் பார்க்கல காதல் கொண்டேன் பார்க்கலையா போய் முதல்ல பார்த்து வாடி அதை பார்க்க வேற சரி போ சார் உங்க கூட சேர்ந்து நாங்களும் முட்டாளாயிட்டோம் இனிமே சொல்றதாவது உண்மையை சொல்லுங்க அப்போ இதெல்லாம் பொய்யா சார் நான் திவ்யா கிட்ட செல்போன் கொடுத்துட்டு வந்தேன் நான் நினைச்ச மாதிரி கால் பண்ணா ஒரு இடத்துக்கு வர சொன்னேன் வந்தா அவ என்னமோ சொல்ல வந்தா அதுக்குள்ள மாணிக்கம் வந்து என்ன அடிச்சு போட்டு திவ்யாவை தூக்கிட்டு போயிட்டான் ஓகே நீங்க கவலைப்படாதீங்க அவனை எல்லா இடத்துலயும் தேடுறதுக்கு போலீஸ் அனுப்பியிருக்கோம் அவனை எப்படியும் பிடிச்சிருவோம் போலீஸ் 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 Take it. Indecent behavior, no manners. கண்ணு உனக்கு எனக்கு நடந்த வார் இன்னையோட முடிஞ்சு போச்சு சர்தார்ஜியா வந்து திவ்யாவை கடத்தின பல கெட்ட போட்டு உன்னை குழப்பின வீடியோ போட்டு காட்டி உன்னை மிரட்டின திவ்யா உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன் ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் கடைசியில் நான் உங்ககிட்ட தோத்துனேன் நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா உன் ஆள் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கு போயிடுச்சுமா அவ்வளோ லவசம் மேல உயிரோடு இருந்தால் அவங்கள வச்சுட்டு விளையாட்டு காட்டலாம் செத்து போனவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அதனால விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன் டவுட்டா மாரியாத்தா மேலே சத்தியமாக சொல்கிறோமா அப்புறம் இன்னொரு மேட்ரு நம்மளை தேட வேண்டாம் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி வை ஏன்னா கவர்மெண்ட் காசு தான் வேஸ்ட் ஆக வரேன் இதெல்லாம் ஏன் செய்யறேன்னு தெரியுமா அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த ஆண்டவனுக்கு தெரியாது நம்மளுக்கே தெரியாதப்ப அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும் போலீஸ் போலீஸ் ஹலோ வெளியிலே நிக்கிறீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க யாராவது போலீஸுக்கு மனோ 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 இட்ஸ் ஓகே திவ்யா ஓகே நீ வந்ததே போதும் உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல மனோ நான் இன்னும் வரைக்கும் உயிரோட இருக்கிறது உனக்காக தான் யார் இந்த ராஸ்கல் எதுக்காக உன்னை கடத்தினா தெரியல மனோ அவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான் நடந்ததை மறந்துடுறான் இனிமேலாவது நாம சந்தோஷமா இருக்கலாம் ஒரு நிமிஷம் மனோ நான் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத ஓகே ஒன் செகண்ட் மேடம் நீங்க மனோவை ஃபோன் பண்ணி வர சொன்னதாவும் மாணிக்கம் அவரை தாக்கிட்டு உங்களை கடத்திட்டு போனதாவும் மனோ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னது நான் வர சொன்னேனா அவரு மனோ அடிச்சாரா மனோ ஒரு மென்டல் டிஸ்டர்பேஷன் அவர் சொன்னதெல்லாம் வச்சு சார் மாணிக்கம் என் புருஷன்
காலையில நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். மனோவை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாரு சார். சீக்கிரமா குணமாகணும்னு அவரே இவர் காதலியே என்ன நடிக்க அனுப்புனாரு சார். திவ்யா திவ்யா என்னாச்சு திவ்யா? நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்? சார் போய் சொல்றா சார். ஏன் திவ்யா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? திவ்யா உண்மையை சொல்லு ப்ளீஸ். திவ்யா போய் சொல்லாத திவ்யா, உண்மையை சொல்லு ப்ளீஸ். ஏய் மாணிக்கம், இத பாருங்க சார். சார் 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 சிங்க வரா சார். சார் மைக்கேல் ஜாக்சன் வரா சார். சார் போலீஸ் வரா சார். போக போற ஆளா வரா சார். பிடிங்க அவனை. சார் பிடிங்க சார் அவனை. எங்க சார் கடவுள்? ஒரு வயசு பையன் இப்படி புத்தி போய் எல்லா பைத்தியம் அப்படித்தான் சொல்லும் சார். ஒருத்தனுடைய காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆகல, ஆனா இவன் குணமானங்கிறதுக்காக நான் என்னுடைய மனைவி இவனுக்கு காதலியை நடிக்க வச்சேன். ஆனா போங்க சார். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் என் லாரி வித்து வேணாலும் பணம் தரேன். அவன் குணமான அவ்வளவுதான். உன்னை பிடிச்சி கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டு ஜாக்கிரதையா இரு. கேர்ஃபுல்லா. சார் என்ன விடுங்க சார். நான் போய் ஜெயில விடுங்க சார். அவன் போய் சொல்றான். திவ்யா நீ எப்படி நடிக்கிற? திவ்யா எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற? சார் அவன் நடிக்கிறான் சார், டிராமா போடுறான். நான் பைத்தியம் இல்ல. திடீர்னு ஒரு பையனை மனோ அடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என் புள்ள உயிருக்கே ஆபத்தாயிடும். என் மனோ இப்படி பைத்தியக்காரனா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க கவலைப்படாதீங்க, மனோவுக்கு இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச மனோதத்துவ டாக்டர் நடராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவரு மனோவை குணப்படுத்திடுவாரு.